வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 3.87 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்த்தப்பட்ட வழித்தடம் உட்பட பல்வேறு சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நாளை நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி பங்கேற்று அடிக்கல் நாட்டவுள்ளார். மேலும் புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரை 1588 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்ட 38 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கவுரை புதுடெல்லியில் நேற்று சந்தித்து பேசிய பின்னர் அவர் தனது சமூக ஊடக பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு டாரியோ அமோடிஸை சந்தித்து பேசினார். யுபிஐ எனப்படும் ஒருங்கிணைந்த கட்டண செயல்பாட்டு முறையை மாணவர்கள் சேர்க்கை மற்றும் தேர்வு கட்டணங்களை வசூலிப்பதற்கு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பள்ளிகள் முன்வர வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மறைந்த ராஜமாதா விஜயராஜே சிந்தியாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நாட்டு மக்களுக்கு விஜயராஜே சிந்தியா ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவில் இருக்கும் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். கேரளா, மாஹே, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.